வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. போன எபிசோடில் நம்ம தாஞ்சிரோ தன் தங்கச்சி நெசுக்கோவை கூட்டிகிட்டு கிளம்புனால இப்போ விடிய போகுது. ஆனால் ஒரு பெரிய சிக்கலாகிட்டு இருக்குது. என்ன சிக்கல்னா, நெசுக்கோ இப்போ டீமனம் ஆகிட்டால, அதனால் சூரிய வெளிச்சம் பார்த்தா அவள் சாம்பலாக போயிடுவான். அதனால் இவன் ஒரு சூப்பர் பிளான் போடுறான். எவன் போடுறான்? தாஞ்சிரோ போடுறான். வழியில் ஒரு விவசாயிக்கிட்ட போய் ஒரு மூங்கில் கூடையும் கொஞ்சம் வைக்கோலையும் காசு கொடுத்து வாங்குறான். நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் மக்களே. அந்த விவசாயி சும்மாவே தரேன்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமாக காசை கையில் திணிச்சிட்டு வரால. அங்கே நிற்கிற நம்ம தாஞ்சிரோ பையன். ஆனால் கூட ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம தாஞ்சிரோ நெசுக்கோ கிட்ட புள்ள நெசுக்கோ கொஞ்சம் உடம்பு சின்னதாக்கிக்கு தாயின்னு கெஞ்சிறான். அடேங்கப்பா, அவளும் ஒரு குட்டி பாப்பா மாதிரி உடம்ப சுருக்கிக்கிட்டு கூடைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா பாருங்க. பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கு மக்களே. அதை அப்படியே துணியால் மூடி முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சபாகிரி மலையை நோக்கி நடைய கட்டுறான். நடந்து நடந்து நைட் ஆகிடுது. வழியில் ஒரு மலை மேலே இருக்கிற பாலடைஞ்ச கோவில் வாசனை இவன் மூக்குக்கு எட்டுது. ஆனால் என்ன வாசனை அது? ஐயோ, ரத்த வாசனைப்பா. உள்ளே யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க போலன்னு நினச்சி தாஞ்சிரோ கதவு திறந்து உள்ளே போனான். அங்கே போய் பார்த்தா நெச்சே பதறிவிடும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துக்குது மக்களே. ஒரு கொடூரமான டீமன் மனுஷங்களை கொண்டு தின்னுக்கிட்டு இருக்கு. வாயெல்லாம் ஒரே ரத்தம். அந்த பேய் நம்ம தாஞ்சிரோவை பார்த்து உடனே, என்னடா இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணி சிக்கிடுச்சுன்னு சொல்லி இவன் மேலே பாயுது. தாஞ்சிரோ தன் கோடாரியை வச்சு தடுத்து பார்க்குறான். ஆனால் அந்த பேய்க்கு செம்ம பவர். நம்ம ஹீரோவை நசுக்க வருது. அப்போ பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. கூடைக்குள்ளே இருந்து வெளியே வந்து நம்ம நெசுக்கோ ஒரு போடு அந்த பேயோட தலை தெரிச்சு விழுதுல வெறித்தனமான ஒரு உதையை போட்டுட்டான். தலை தெரிச்சு விழுந்த டீமன் சித்திரமுன்னு நினச்சிங்களா? அதான் இல்லை. தலை தனியாக பேசுது, உடம்பு தனியாக சண்டை போடுது. உடம்பு மட்டும் வந்து தாஞ்சிரோவை மரத்தில் தள்ளி வச்சு அமுக்குது. தலைக்கு 2 கை முளைச்சி அது நெசுக்கோவை கடிக்க ஓடுது. நம்ம தாஞ்சிரோ செம்ம லோக்கல் பிளான் போட்டு அந்த பேயோட தலையில் கட்டியை விட்டு அதை ஒரு மரத்தில் குத்தி வச்சிடறான். உடம்ப ஒரு வழியை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டு காலி பண்ணிடுறான். சண்டை முடிஞ்சு மரத்தில் மாட்டிட்டு இருக்கிற அந்த பேயோட தலையை குத்தி கொள்ளான்னு தாஞ்சிரோ கத்தி எடுக்கிறான். ஆனால் மனசு வரல. ஏன்னா அவன் ரொம்ப பாசக்கார பிள்ளையாச்சு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அவன் தோளில் கையை வைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா சிவப்பு கடலில் ஒரு கொடூரமான டெங்கு முகமூடி போட்டு ஒரு பெரியவர். அவர் தான் மக்களே கியூட்டோமிக்கோ சொன்ன நம்ம சகோச்சி உரக்கோட்டைக்கு தாத்தா வந்த உடனே தாஞ்சிரோவை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ஒரு பேயை கொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ யோசனையா? உன்னோட இந்த தயக்கமே உன் தங்கச்சியும் உன்னை ஒரு நாள் பழி வாங்கிடுவேன்னு செம்மையாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. அதுக்குள்ளே சூரியன் வரவும் அந்த பேய் தானாகவே சாம்பலாக போயிடுது. அப்புறம் தாத்தா கேட்குறாரு, உன் தங்கச்சி ஒருத்தரை கடிச்சா நீ என்ன பண்ணுவேன்? தாஞ்சிரோ முடிக்கிறான், தாத்தா பலான்னு ஒரு அலையை விட்டு தங்கச்சியை கொண்டுட்டு நீயும் செத்துடணும், இதுதான் டீமன் ஸ்லேயரோட விதின்னு மிரட்டுறாரு. தாஞ்சிரோவுக்கு தகுதி இருக்கிறான்னு பார்க்க தாத்தா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. நெசுக்கோவை ஒரு குடியில் பத்திரமா தூங்க வச்சுட்டு தாஞ்சிரோவை ஒரு செங்குத்தான மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஃபுல்லாக பனிமலை, காற்றுல ஆக்சிஜனே இல்லை. தாத்தா சொல்கிறாரு, தம்பி விடியறதுக்குள்ளே இந்த மலையிலேருந்து கீழே இறங்குற, என் வீட்டுக்கு நீ வந்து சேரணும், வந்தால் உன்னை நான் சீடனாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயமாக மறைஞ்சிடுறாரு. சரி சும்மா ஓடி வரலான்னு பார்த்தா அந்த மலை முழுக்க தாத்தா வெறித்தனமான பொறிகளை வச்சுருக்காரு மக்களே. கால் வச்ச கயிறு வந்து தொங்குது. பெரிய மரக்கட்டை வந்து மூஞ்சில் அடிக்குது. குழிக்குள்ளே விழுது. தாஞ்சிரோட மேலே காயம், மூஞ்சி கூட்டுது. ஆனால் நம்ம ஹீரோ மனசு தரல. என் தங்கச்சிக்காக நான் ஜெயிச்சே தீர வேண்டும்னு அவனோட சூப்பர் மூக்கு போட வச்சு அந்த கொடிகளோட வாசனையை கணிச்சு கஷ்டப்பட்டு ஓடி வரான். விடிய காலம் ஆகுது. தாத்தா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா நம்ம தாஞ்சிரோ உடம்பெல்லாம் ரத்தம், டயர்டாகி அப்படியே வந்து விடுறான். அதை பார்த்த உடம்புலகி தாத்தா மனசு உருகி, தம்பி நீ பாஸ் ஆகிட்ட, உன்னை சீடனாக ஏற்றுக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அவ்வளோதான் மக்களே, நம்ம தாஞ்சிரோ முதல் சோதனை ஜெயிச்சிட்டான். இனிமேல் தான் இவனுக்கு வெறித்தனமான ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. அடுத்த எபிசோட்ல